மகாபாரத போர் முடிந்த பிறகு பாண்டவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்தை அடைய இமயமலைக்கு நடந்து செல்லத் தொடங்கினர். பாதையில் ஒருவர் ஒருவராக பாண்டவர்கள் கீழே விழுந்தார்கள். இறுதியில் யுதிஷ்டிரன் மட்டும் தொடர்ந்து நடந்தான். அவருடன் ஒரு சிறிய நாய் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வந்தது. ஸ்வர்க்கத்தின் வாசலுக்கு வந்தபோது இந்திரன் யுதிஷ்டிரனிடம் சொன்னான், "நீ ஸ்வர்க்கத்துக்குள் வரலாம், ஆனால் இந்த நாய் வர முடியாது." அதற்கு யுதிஷ்டிரன் அமைதியாகச் சொன்னான், "இந்த நாய் என்னை முழு பயணமும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வந்தது, அதை நான் விட்டுச் செல்ல முடியாது." இந்திரன் மீண்டும் சோதித்தான், "நாயை விட்டுவிட்டால் நீ ஸ்வர்க்கத்துக்குள் வரலாம்." யுதிஷ்டிரன் உறுதியாகச் சொன்னான், "என்னை நம்பி வந்த ஒருவரை விட்டுச் செல்வது நீதியல்ல, அதைவிட ஸ்வர்க்கத்திற்கு போகாமலே இருப்பேன்." அந்த நொடியிலே நாய் தர்மதேவனாக மாறியது. தர்மன் புன்னகையுடன் சொன்னார், "உன் நேர்மை, கருணை, நம்பிக்கை உன்னை உயர்ந்த மனிதனாக்கி உள்ளது." அதன் பிறகு யுதிஷ்டிரன் பெருமையுடன் ஸ்வர்க்கத்திற்குள் நுழைந்தான்.